யார் இவன்? எனது உறவினன் குருதேவா. விஜயநகரத்தை பார்த்து போக வந்திருக்கிறான். அவனும் வாழட்டும். அப்பண்ணா வாழட்டும் வாழட்டும். வேலை இல்லாதவன், விவேகம் இழந்தவன், வீரன் என்று விரட்டினோம்னா வீரன் விவேகி விகடகவி என்று விருது கொடுக்கிறார் ராயர். இன்னும் புரியலையே குருதேவா. பைத்தியம். ராமனை மயக்க பெண்களின் பேரழகு தானடா பயன்படும். சரியான திட்டம். ஆனால் அந்த பெண் யார்? வேறு யாராக இருக்க முடியும்? நம் ராதா தான். என்னால் முடியாது. நான் மாட்டேன். இல்லை ராதா, நமக்கு வேறு வழியே வணக்கம் மகாபிரபு. மரியாதை எதற்கு? வெறும் ராதா என்றாலே போதுமே. பெரிய இடங்களிலும் பிரபுக்கள் மாளிகையிலும் உரிமையோடு உலவி வரும் உங்களை அப்படி அழைக்கலாமா? அழைக்கலாம். நீங்கள் மட்டும். அது சரி. இந்நேரத்தில் எங்கே இப்படி வந்தீர்கள்? மன்னரை காணவோ? கவியாளும் மன்னர் அல்ல, கவியாளும் மன்னர். என் கண்முன் நிற்பவர். அளவு கடந்த அக்கறை எதற்காகவோ? பாடம் படிக்கவோ, படித்ததை சொல்லவோ? அந்தி முல்லை அரும்பெடுத்து தந்து அருகிலிருந்து கதை கேட்க, அன்பு தவழும் முகம் பார்க்க. ஆண்டவன் என்னை காக்க. ஐயோ, தவறு செய்து விட்டேன் ராதா, தவறு செய்து விட்டேன். கணவனே தெய்வம் என்று போற்றும் மனைவியின் அன்பையே பெரிதாக எண்ணிவிட்டேன். மீனுக்கு ஒரு குளம், மானுக்கு ஒரு வனம், ஆற்றுக்கு ஒரு கரை, ஆணுக்கு ஒரு பெண் என்று பொது கணக்கு போட்டு விட்டேன் ராதா, பொது கணக்கு போட்டு விட்டேன். தனி கணக்கு போட ஒரு தையல் வருவாள். அவள் தங்க நிற மேனியாள், தகலகலா வாணி போல் தேடி வருவாள். தீராத சுவை தருவாள். அவள் சேலாடும் விழி அசைந்தால் இந்த ஜகமெல்லாம் ஆடும் என்பதை உணராமல் போனேன் ராதா, உணராமல் போனேன். ஆனாலும் கஞ்சமலர் அஞ்சுகமே, அஞ்சாதே. நான் ஒரு முடிவுக்கே வந்துவிட்டேன். இனி ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பெண்டீர் சதமல்ல, பிள்ளைகள் யாரும் சதமல்ல. நீயே சதம். உன் பாதத்திலே இருப்பேன் தினம், உன் பருவத்தை ரசிப்பேன் தினம். ராஜா, ராதா, வாருங்கள் போகலாம். எங்கே? என் மாளிகை. அங்கே நம்ம சொர்க்கம் காத்திருக்கிறது. அங்கிருக்கும் பொன்னையும் பொருளையும் என் காதலோடு உங்களுக்கு சமர்ப்பிக்க போகிறேன். ஆஹா, அப்படியா? சரி, வா போகலாம். எங்க? துங்கபத்திரைக்கு. எதற்காக? அதிலே போய் விழுவதற்காக. அலை சுருட்டி செல்லும் அந்த நதியின் வயத்திலே அழியாத சொர்க்கம் காத்திருக்கிறது. உன்னையும் என்னையும் அது ஏற்றுக்கொள்ளும். அதன் அடிவயத்திலே இருக்கும் முதலைகள் நமது எலும்பை கடித்து தின்னும். அந்த சப்தம் நமது காதல் சங்கீதத்திற்கு தாளம் போல அமையும். நிரந்தர இன்பம் கிடைக்கும். வா போகலாம். என்ன இது? விளையாடு. விளையாட்டல்ல, தெய்வீக காதல். தேசம் காண வேண்டும். வா போகலாம். அதற்கு இதுதானா வழி? வேறு வழியில்லை துங்கபத்திரையில் விழுவதை தவிர. காதல் மகா காவியமெல்லாம் நமது புகழை பாட காத்துக் கொண்டிருக்கிறது. வா, விழுந்து விடு ராதா. அப்படி கூவு, கூவிக்கொண்டே விடு. காதலன் பெயரை கூறிக்கொண்டே இறந்தால் காதலி ராதா என்று நாளை உலகம் பேசட்டும். எதிர்கால பெண்களுக்கு இது ஓர் பாடமாக இருக்கட்டும். அமர காவியம் படைக்க நேரமாகிறது. காதல் மகா காவியத்தின் சிரஞ்சீவி கதாநாயகியே, வா, விழுந்து விடு. ஐயோ, உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. இல்லை, நம் இருவருக்குமே பைத்தியம், காதல் பைத்தியம். நீயாக விடுகிறாயா, நான் பிடித்து தள்ளட்டுமா? ராதா, வா, விடு. ராதா, ராதா, விடு. ராமகிருஷ்ணா, என்ன இது? அந்த நேரத்திலே ஆத்தங்கரை ஓரத்திலே ஆடவர்கள் செய்யக்கூடாத செயல். அவளையின் அவயக்குரல், அங்கே நீ. மகாபிரபு, குற்றச்சார்பும் சூழ்நிலையும் அப்படித்தான் கூறுகின்றன. இந்த குற்றம் மன்னிக்க முடியாத குற்றம்தான். இதற்கு மன்னர் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள சித்தமாயிருக்கிறேன். குருதேவா, மிகப்பெரிய குற்றம் இது. இதற்கு கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும். என்ன தண்டனை கொடுக்கலாம் சொல்லுங்கள். நானே சொல்கிறேன். ராமகிருஷ்ணா, இந்த பெருங்குற்றத்திற்கு ஒரே ஒரு தண்டனை தான் உண்டு. ஆயுள் தண்டனை. சங்கிலியால் பிணைப்பேன், சிறையில் அடைப்பேன், சாகும் வரையில் விடமாட்டேன். மகாபிரபு, ராமகிருஷ்ணா, இதோ
சங்கிலியால் பிணைத்து விட்டேன். என் மனச்சிறையில் அடைத்து விட்டேன். இனி சாகும் வரைக்கும் விடமாட்டேன். மகாபிரபு, அந்த சிறை எனக்கு ஆனந்த சிறை. கள்ளம் கபடமின்றி கருணையே வடிவாகி வெள்ளத்தனை அன்பு சிந்தும் அந்த சிறையிலே யாருக்கும் கிடைக்காத தனி இடம் எனக்கு கிடைத்துவிட்டது. தன்யனானேன் மகாபிரபு, தன்யனானேன். சரி, நீங்கள் போகலாம். ராமன் உறவினன் பிரபு. ஆம் பிரபு, இவன் என் உறவினன் தான். அரசவைக்கு நேற்று வந்தான், உங்களை கண்டான். தன் அக்கிரம திட்டத்தை நிறைவேற்ற இன்று பூங்காவிற்கு வந்திருக்கிறான். இந்த சதிகாரனை கை காலனை கட்டி துங்கபத்திரையில் தூக்கி எறியுங்கள். ராமகிருஷ்ணா, தீயவனை உறவாக கொண்டு திட்டம் போட்டு வந்திருக்கிறாயே, தீங்கு என்ன செய்தார் ராயர்? புலியை புள்ளிமான் என்று துள்ளி விளையாட விட்ட கதைதான். இக்கொலை குற்றம் வேறு யார் செய்திருப்பினும் சிரத்தை கொய்திருப்பார் ராயர். உன்னை கண்டு பொறுத்தார். ஓடி பிழைத்து போ. யார் செய்தாலும் குற்றம் குற்றம்தான். இந்த நன்றி கட்டவனை இழுத்துச் செல்லுங்கள். யானையின் காலால் விடை செய்யுங்கள். மகாபிரபு, விடைபெற்றுக் கொள்கிறேன் பிரபு. இந்த ஏழை கவிஞன் இறப்பதால் நாட்டுக்கு எந்தவித நஷ்டமும் இல்லை. இருந்தான் இறந்தான் என்று போய்விடும். ஆனால் இயற்கையின் வலுவால் உங்கள் கண்டம் தப்பியதே, அதுவே போதும். மன்னர் வாழ்ந்தால் தென்னகம் வாழும். நீங்கள் நீடூழி வாழ்க. விஜயநகர சாம்ராஜ்யம் தழைத்தோங்குக. எங்களை காப்பாற்றுங்கள். அம்மா, தாத்தா, அவர் குற்றவாளி அல்ல. அவருக்கு ஒன்றுமே தெரியாது. சொல்ல போனால் நான் தான் குற்றவாளி. அவர் வீட்டில் இல்லாத போது நான் தான் அந்த துரோகிக்கிடம் எனக்கு ஆதரவு காட்டினேன். அந்த குற்றத்திற்கு என்னை தண்டிக்க செய்யுங்கள். அவரை விடுவிக்க செய்யுங்கள் தாத்தா. உண்மை எனக்கும் தெரியும் அம்மா. தெரிந்துமா பேசாமல் இருக்கிறீர்கள்? தன்னன் தனிகளாய் தானே தனக்கு துணையாய் நான் தவிக்க போது உங்களுக்கு சம்மதமா? எங்க அப்பாவை காப்பாற்றுங்கள் தாத்தா. அழாதடா கண்ணி, உங்க அப்பாவுக்கு ஒண்ணும் நேராது. அழாதம்மா கமலா. நீ அழுவதால் அவனும் அழுகிறான். அமைதியாயிரம்மா. உண்மை என்றும் வெற்றி பெறும்.
என்னங்க உங்களை புதைக்கிறதுக்கு குழி தோன்றோம், நீங்களும் சேர்ந்து தோன்றீங்க? அவரவர்கள் வீட்டை அவரவர்கள் தானே கட்டிக்கொள்ள வேண்டும். அடடே, சாக போற நேரத்தில் கூட சிரிக்க சிரிக்க பேசுறீங்க. உங்களுக்கா இந்த முடிவு? காலம் என்னும் கயிற்று நிலை ஆடுகின்ற பம்பரம் தானே மனிதன். நல்லவர்கள் செத்தாலும் வாழ்கிறார்கள், நாட்டிலே, ஏட்டிலே, பேச்சிலே. சக்கரவர்த்தி தர்மம் தவறி நடந்தார் என்பது மகாமந்திரியின் கருத்தா? ஆமாம், அப்பாவிகளை சித்திரவதை செய்வது பிரபுக்களுக்கு வேடிக்கையாகிவிட்டது. அப்பாஜி, ஆத்திரப்படாதீர்கள். நாட்டின் நலன்தான் எங்களுக்கு முக்கியம். அப்பாவிகளை கொண்டு ஆகப் போவது ஒன்றுமில்லை. ராமகிருஷ்ணன் நிரபராதி, ஆனால் சட்டத்திற்கு முன் குற்றவாளி. நான் எதுவும் செய்யும் நிலையில் இல்லை. யானை கொண்டு வரலாம். உலகெல்லாம் உனதருளால் மலரும் சுபாகரியே மகேஸ்வரியே, உயிரெல்லாம் உனதன்பால் மகிழும் தாயே. உலகெல்லாம் உனதருளால் மலரும். நன்மை நினைந்தவர் வாழ்வினில் நாளும் துன்பம் சூழ்வதோ